சென்னையை அடுத்த மதுரவாயல் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த நாகாத்தம்மன் கோவிலை இடித்தபோது பெண் பக்தர்கள் சிலர் சாமியாடியபடி கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெய் ஹரிஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஜெய் ஹரிஷ், முழு விவரங்கள். வணக்கம். மதுரவாயல் பகுதியில் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு இருந்து வந்த நாகாத்தம்மன் கோயிலை இடித்த போது அந்த சிலையுடன் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் கண்ணீர் மல்க பேசிய சம்பவமானது தற்போது இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் பகுதியில் அமைந்திருந்த நாகாத்தம்மன் கோயில் இந்த சாலை ஓரமானது அமைந்திருந்தது. இந்த கோயில் தனது வீட்டின் முன்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதாக சாந்தி முனிரத்னம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு நிலையத்தை மீட்டு கோயிலை இடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த பகுதியில் உத்தரவை பின்படி சில நாட்களுக்கு முன்னரே கோயிலை ஆக்கிரமிப்பு அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் வந்திருந்தனர். அப்போது கோயிலை இடிக்க பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தேர்தல் நேரம் என்பதாலும் கோயிலை இடிக்க வேண்டாம் என அதிகாரிகள் திரும்பி சென்றனர். அப்போது அங்கு திரண்டு போராடிய பக்தர்கள் கோயிலை இடிக்க வழக்கு தொடர்ந்து சாந்தி என்பவரது வீடு 4 அடி ஆக்கிரமிப்பு உள்ளதாக அதையும் இடிக்க வேண்டும் என குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில இன்று ஆக்கிரமிப்பு நிலத்தை மீண்டும் மீட்கவும் கோயிலை இடிக்கக்கூடாது எனவும் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்புடன் அதிகாரிகள் வந்தனர். மேலும் கோயிலை இடித்ததும் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருந்த வீட்டின் முன்பு முன்பகுதியும் இடித்தனர். இதற்கிடையே கோயிலை இடிக்கும் போது அப்பகுதி மக்கள் கூடி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சிலர் பக்தர்கள் இந்த இடிக்கப்பட்ட சாமி சிலையை எடுத்துக்கொண்டு பக்தி பரவசத்துடன் அதனை கொண்டு அம்மன் சிலையை கண்டு கண்ணீர் மல்க அழுது கொண்டிருந்தனர். இந்த சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய் ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.